நீ என்ன லவ் பண்றியா? ஆமா. என்னாச்சு? என்ன சொல்ற? நீதானே உண்மையை சொல்ல சொன்ன. இல்ல இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்ற. இதுல என்ன இருக்கு? எல்லாரும் பண்றது தானே. கரெக்ட் தான். பட் இது எப்பத்துல இருந்து? அது ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து. அப்பயே என்கிட்ட சொல்லவே இல்லை. உனக்கு என் மேல அந்த மாதிரி தாட் இல்லைன்னு தெரியும், அதனால தான் நான் சொல்லலை. அப்ப இப்ப மட்டும் எதுக்கு சொன்ன? நானா எங்க சொன்னேன்? நீ கேட்ட, நான் சொன்னேன். இன்கேஸ் நான் உனக்கு கேட்கலனா சொல்லியிருக்க மாட்டேன். என்ன லாஜிக் இது? காதலிக்கிற ஆனா அதை என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்ற, இதுக்கு என்ன அர்த்தம்? காயத்ரி, கண்ணோட கண்ணை பார்த்து கையை பிடிச்சி கட்டி அணைச்சி மூச்சு இறைக்க முத்தம் கொடுத்து வேறுவே வெளியேறி புணர்ந்து ஒரு வாடுற காமமாக இருந்தா உன்னோட பெர்மிஷன் எனக்கு தேவைப்படலாம். ஆனால் கண்ணோட கண்ணை மட்டும் பார்த்து பேசி மனசில் மட்டும் வர வாடுற இந்த காதலுக்கு உன்னோட பெர்மிஷன் தேவையில்லை. அதை உன்கிட்ட சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. ஓ, அப்ப சாருக்கு எம்எல்ஏ இருக்குது காதல் மட்டும்தான், காமம் இல்ல, அப்படித்தானே? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏதோ பிக்கப் லைன் மாதிரி இருக்கு. என் கண்ணை பாரு, என்ன தெரியுது? காதலா காமமா? தெரியல. ஐ மீன் எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ சிம்பிள். அதனால தான் முன்னாடிலேருந்து எதுவுமே நான் சொல்லலை. எல்லாத்தையும் சொல்லிட்டு எதுவுமே சொல்லலன்னு சொல்றேன். நான் எங்க சொன்னேன்? நீ கேட்ட, நான் சொன்னேன், அவ்வளோதான். மச்சான், என் ஒர்க் முடிஞ்சுச்சு, வந்து பிக்கப் பண்ணிடுமா? நீ என்ன ட்ராப் பண்ணல, அங்கே வா. காமம் இல்லாத காதல். கேக் என்னவோ நல்லா தான் இருக்கு. இன்கேஸ் நான் உனக்கு ஓகே சொல்லிட்டா இதே காமம் இல்லாத காதல் இருக்குமா? தெரியல. ஐ மீன் உண்மையிலே தெரியல. அதானே பார்த்தேன். என்னதான் பசங்க விவேகானந்தமா டயலாக் பேசினாலும் கடைசியில் அங்கே வந்தானே நினைப்பீங்க. அது என்ன பசங்க? இட்ஸ் ஹியூமன் நேச்சர் தானே. இதில் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுக்கு என்ன இருக்கு? இன்கேஸ் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கலன்னா சொல்லியிருக்க மாட்டியா? சொல்லியிருக்க மாட்டேன். ஐ மீன் இன்னைக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் என்னைக்கு உன் மேலே இருக்கிற காதலோட கனம் அதிகமாகி என் தூக்கம் கெட்டதோ அன்னைக்கு உன்ட்ட வந்து லவ் சொல்கிறேன். அது மாதிரி எப்போ உங்ககிட்ட லவ்வாக சொல்கிறேனோ அடுத்த செகண்ட் உன் கூட தான் இருப்பேன். நீ என் கூட இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன்ல. ஹே, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இவ்வளவு நேரம் நீ பேசின சொன்னதெல்லாம் ப்ரப்போசல் இல்லையா? நான் எங்க ப்ரப்போஸ் பண்ணேன்? நீ கேட்ட, நான் சொன்னேன், அவ்வளோதான். அது சரி. சரி, ஓகே, நான் போயிடுறேன். பாய். சத்யா, இவ்வளவு நேரம் நீ பேசினதுக்கு என்னோட பதில் என்னன்னு கேட்காமலே போற. நானா என்னைக்கு உன்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேனோ அன்னைக்கு நீ உன் பதிலை சொன்னால் போதும்.